च सृष्टिविधौ प्रकृतिः पञ्चधा स्मृता. இப்போ நம்ம வந்து புது சாப்டருக்குள்ளே போகிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பிரகிருதி மூலப்பிரகிருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, மூலப்பிரகிருத்தியோட வர்ணனை தான் இங்கே வருது. நம்ம மூலப்பிரகிருத்தியை பற்றி சொல்கிறாருங்க. ஏன்னா பரமாத்மாவோட அட்டாச் ஆன பரமாத்மாவோட பவர் தான் மூலப்பிரகிருத்தின்னு சொல்கிறது. ஸோ அதை பற்றி இங்கே வர்ணிக்க போகிறார். நாராயணர் வந்து நாரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸோ நாராயணர் சொல்கிறார், கணேச ஜனனி துர்கா, கணேசனுடைய அம்மாவாகப்பட்ட துர்கா தேவி ராதா. ஸோ ரெண்டாவது தேவி ராதா, அப்புறம் மூணாவது லக்ஷ்மி, நாலாவது சரஸ்வதி, ஐந்தாவதாக சாவித்ரி. இப்படி சாவித்ரிங்கிறது இந்த காயத்ரி தான் சாவித்ரி. ஸோ சாவித்ரி என்ற தேவி இப்படி சிருஷ்டி கிரமத்தில் பிரகிருதி பஞ்சதா ஸ்மிருதா, மூல பிரகிருதியே ஐந்தாக ஆனது. மூல பிரகிருதியே 5 விதமாக இருக்கிறது. அது 5 தேவியர்கள். எப்போவுமே மாயா, இவ்வளோ நாளி படித்ததே தேவி துர்கா எல்லாமே மாயா, மூல பிரகிருதி எல்லாம் ஒன்றுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம. சக்தி, எவ்ரிதிங் த சேம் மீனிங். ஸோ மூல பிரகிருதியே இப்போ 5ஆக ஆகிறது. துர்கான்னு ஒரே பரதேவதையை சொன்ன இந்த மூல பிரகிருதி ஆகப்பட்டது 5ஆக இருக்கிறது, பரிணமிக்கிறதுன்னு சொல்கிறேன். श्रीनारायण उवाच गणेश जननी दुर्गा राधा लक्ष्मीः सरस्वती सावित्री च सृष्टिविधौ प्रकृतिः पञ्चधा स्मृता. नारद उवाच आविर्बभूव सा केन का वा सा ज्ञानिनां वर किं वा तल्लक्षणं साधो பபூவ பஞ்சதா கதம். ஞானினாம் வர கூப்பிட்றார். ஞானிகளில் சிறந்தவரே, ஹே நாராயணரே. சா ஆவிர் பபுவ கேன, எதனால் இந்த மூல பிரகிருதி ஆகப்பட்டவள் தோன்றினாள்? மூல பிரகிருதி ஏன் தோன்றினாள், எப்படி தோன்றினாள், எதற்காக தோன்றினாள்? கேன எதனால், எந்த காரணத்தினால? காவாசா, அவள் யாரு? மூல பிரகிருதிங்கிறது யாரு? கிம்பா தத் லக்ஷணம், அந்த மூல பிரகிருதியோட லக்ஷணம் என்ன? சாதோ, ஹே சாதுவே. பஞ்சதா பபுவ கதம், அது 5ஆக எப்படி மாறியது? இந்த மூல பிரகிருதிங்கிறது 5ஆக எப்படி மாறியது? இப்படி கேள்வி கேட்கிறாரு நாரதர். நாரத உவாச்ச ஆவிர்பபூவ சா கேன கா வா சா ஞானினாம் வர கிம் வா தல்லக்ஷணம் சாதோ பபூவ பஞ்சதா கதம். மேம் ராதே கிருஷ்ணன் மேம். சர்வாசாம் சரிதம் पूजा विधानं गुण ईप्सितः अवतारः कुत्र कस्याः तन्मे व्याख्यातुम् अर्हसि. ஸோ எல்லாருடைய சரித்திரத்தையும் சொல்லுன்னு கேட்டுட்டார். 5 பேரை பற்றி பேர் மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த 5 பேருடைய சர்வாசாம் எல்லாருடைய சரித்திரம், அவளுடைய சரித்திரங்களை, பூஜா விதானம், அவளுக்கு எப்படி பூஜை பண்ணுறது, குண ஈப்சித்தக, அவளுடைய விரும்பப்பட்ட குணம், அதெல்லாம் என்னெல்லாம் குணங்கள் அவர்கள்ட்ட இருக்கிறது, குத்திர எங்கே அவதாரகா, குத்திர அவதாரகா, அவள் எங்கே அவதாரம் எடுத்தாளா, இந்த மூல பிரகிருதியிலேருந்து வந்தவர்கள்லாம் பூமியில் வந்து அவதாரம் எடுக்கிற ஒரு சான்ஸ் வந்தாளாவா, கஸ்யாகா குத்திர, யார் எங்கே அவதாரம் எடுத்தார்கள், தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி, அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கோன்னு கேட்குறேன். सर्वासां चरितं पूजा विधानं गुण ईप्सितः अवतारः कुत्र कस्याः तन्मे व्याख्यातुम् अर्हसि. ராதே கிருஷ்ண மேம். இந்த 2 லைன் இப்போ வந்து மூல பிரகிருதி 5ஆக ஆச்சு. 5 தேவியோட பேரை சொல்லிட்டார். நாரதருக்கு டவுட் வந்துடுது. இந்த மூல பிரகிருதி எப்படி ஏற்படுது, முதல்ல அதே தெரியல அவருக்கு. மூல பிரகிருதி எங்கேருந்து வந்தது, அதோட லட்சணம் என்ன, அதுக்கப்புறம் அது 5 ஆயிடுதுன்னு சொல்கிறாளே, அந்த 5 பேரும் பூமிக்கு வந்தாளா, அவதாரம் ஏற்பட்டதா, அவளுடைய அவதாரம் ஃபர்தராக ஏற்பட்டுதா, அப்படின்னு எந்த இடத்துல யார் எப்படி அவதாரம் பண்ணினா, இதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்றான். ஸோ ஒருத்தரை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி படிக்க போகிறோம் நம்ம. குத்ரனா எங்க, கஸ்யாகனா யார் யாருடைய, இந்த 5 பேர் யார் யாருடைய அவதாரம் எங்க. எஸ், ஓகே, கரெக்ட். ஸ்ரீ நாராயண உவாச்ச பிரகிருதேஹ லக்ஷணம் வத்ஸ को वा वक्तुं क्षमः भवेत् किञ्चित् तथापि वक्ष्यामि यच्छ्रुतं धर्मवक्त्रतः. ஸோ நீ பிரகிருதியோட லட்சணத்தை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சிம்பிளாக கேட்டுட்டாய். ஆனால் யாரால் சொல்ல முடியுமாப்பா அதோட லட்சணத்தை சொல்கிறது அவ்வளோ ஈஸியாக? வக்தும் சமகன ஃபிட்டு, யாருமே ஃபிட்டு கிடையாது. பிரகிருதியோட லட்சணத்தை வர்ணிக்கிறதோட சாமர்த்தியமோ தகுதியோ யாருக்குமே கிடையாது. இருந்தாலும் கிஞ்சித் ததாபி, இருந்த போதிலும் கிஞ்சித் கொஞ்சம் ஏதோ சொல்கிறேன் உனக்கு. வயத்ஸ்ருதம் தர்ம வக்திரதக, தர்மராஜா தர்மதேவதையிடம் நான் கேட்டதை
உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாருங்க. नारायण उवाच प्रकृतेः लक्षणं वत्स को वा वक्तुं क्षमो भवेत् किञ्चित् तथापि वक्ष्यामि यत् श्रुतं धर्मवक्त्रतः प्रकृष्टवाचकः प्रश्य कृतिश्च सृष्टिवाचकः सृष्टौ प्रकृष्टा या देवी प्रकृतिः सा प्रकीर्तिता பிரஷ்சான் இருக்கணும். ஸோ இந்த பிரகிருதிங்கிறத பிரித்து சொல்கிறார். இப்போது பிரகிருதியை பிரித்தா பிரகிருதி 2 வருது இல்லையா? ஸோ கிருத்தின்னு தியாகராஜ கிருதிகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா? தியாகராஜர் ஏற்றுது ரச்சனை பண்ணிடுதெல்லாம் கிருத்தின்னு சொல்கிறோம் நம்ம. அது மாதிரி இந்த கிருதி செய்யப்பட்டது. ஸோ பிராங்கிறது நன்றாக செய்யப்பட்டது. பிரகர்ஷேன கிருத்தக பிரகிருதி. ஸோ எது நன்றாக செய்யப்பட்டதோ அதுதான் பிரகிருதிங்கிறாருங்க. பிராங்கிற எழுத்து பிரகிருஷ்ட வாச்சக, அதாவது பிரகர்ஷமாக உயர்வாக நன்றாக அப்படிங்கிற வாச்சகம் அந்த பிராங்கிற எழுத்து. கிருத்திஷ சிருஷ்டி வாச்சக, கிருத்தின்னா சிருஷ்டி ஏற்படுறது இல்லையா? ஒரு ரச்சனை செய்யப்படுகிறது. ஸோ செய்யப்படுறதெல்லாம் கிருத்திங்கிற வார்த்தையில் வருது. ஒரு காவியம் எழுதினா காவிய கிருதி அது யாருது? அது மாதிரி உண்டாக்குறது, இந்த உலகத்தை ஏற்படுத்துறது இந்த பிரகிருதியிலேருந்து வருது. அதனால கிருதிங்கிறது சிருஷ்டி வாச்சகம், அது அது உண்டாகக்கூடிய விஷயம். அதனால சிருஷ்டௌ பிரகிருஷ்டாயாதேவி, சிருஷ்டியில் சிருஷ்டி செய்வதில் ரொம்ப பிரகர்ஷமாக ரொம்ப நன்றாக யார் செய்கிறாளோ, யா தேவி எந்த தேவி அதை செய்கிறாளோ அவளே பிரகிருதி ஹீசா பிரகீர்த்திதா, அவளே பிரகிருதி என்று வர்ணிக்கப்படுகிறாள். நன்றாக எது செய்யப்படுகிறதோ அதுவே பிரகிருதி தேவியாக வர்ணிக்கப்படுகிறாள் சொல்லிடுறாள். प्रकृष्टवाचः प्रश्च कृतिश्च सृष्टिवाचकः सृष्टौ प्रकृष्टा या देवी प्रकृतिः सा प्रकीर्तिता गुणे सत्त्वे प्रकृष्टे च प्रशब्दो वर्तते श्रुतः मध्यमे रजसी कृश्च तिशब्दः तमसि स्मृतः. ஸோ பிரகிருஷ்டேச்ச பிராசப்தகா, பிரகிருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் நன்றாக செய்யப்பட்டதுங்கிற பிரகிருத்திங்கிற வார்த்தையில் பிரகிருஷ்டே அப்படிங்கிறது நன்றாக செய்யப்பட்டதுங்கிற அதில் உள்ள பிராசப்தகா, பிராங்கிற எழுத்து சத்வே குணே, அது சத்துவ குணத்தை குறிக்கிறது. ஸோ எப்போவுமே பகவானுக்கு மெயினாக ஒரு குணம் தான் இருக்கும். நம்மக்கிட்ட தான் முக்குணங்கள்லாம் ஆட்டி படைக்கும். நம்மளை பகவானை பொறுத்த வரைக்கும் தேவியாகட்டும் பகவானாகட்டும் எல்லாருக்குமே ஒரே குணம் சத்துவ குணம். ஸோ அந்த பிராசப்தம் சத்துவ குணத்தை குறிக்கிறது. வர்த்ததே ஸ்ருதக, ஸோ அப்படி சொல்லப்படுகிறது. ஸ்ருதகன்னு இது காதாக கேட்கப்படுகிறது. வர்த்ததே, ஸோ சத்துவ குணத்தை குறிப்பிடுவதாக அந்த பிராசப்தம் இருக்கிறது. மத்தியமே ரஜசி கிரு, அந்த கிருன்னு வருது அடுத்த எழுத்து கிருங்கிற எழுத்து ரஜோ குணத்தை குறிக்கிறது. ஸோ கிருங்கிற சப்தம் கிருஷ்சா மத்தியமே ரஜசி, நடுவாக இருக்கக்கூடிய ரஜோ குணத்தை குறிப்பதாக கிருங்கிறது இருக்கிறது. அடுத்து தீ, பிரகிருதியில் அடுத்த சப்தம் என்னது? தீ. அந்த தீ சப்தம் தமசி ஸ்மிருதக, அது தமோ குணத்தை குறிக்கிறதா இருக்குது. நான் தான் சொன்னேனே மூல பிரகிருதியில் குணங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த குணங்கள் தான் பிரகிருதிங்கிற வார்த்தையிலே அடங்கிப்படுறது. பிராங்கிறது சத்துவகுணம், கிருங்கிறது ரஜோகுணம், தீங்கிறது தாமச குணம். गुणे सत्त्वे प्रकृष्टे च प्रशब्दः वर्तते श्रुतः मध्यमे रजसी कृष्ट तिशब्दः तमसि स्मृतः त्रिगुणात्मा स्वरूपाया सा च शक्ति समन्विता प्रधाना सृष्टिकरणे प्रकृतिः तेन कथ्यते. ஸோ சாச்சா யார்? அந்த பிரகிருதிங்கிற அந்த இவள் சக்தி சமன்விதா, சக்தியோடு கூடியவள், சக்தி சம்பத்தோடு கூடியவளாக இருக்கிறாள். திரிகுணாத்ம ஸ்வரூபா, முக்குண ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியில் அந்த சக்தியோடு கூட இருக்கக்கூடிய அவள் சிருஷ்டிகரணே பிரதானா, சிருஷ்டி செய்வதில் முக்கியமானவளாக முக்கிய பங்காக பிரகிருதிகி தேன கத்தித, முக்கிய பங்கு வகிப்பதாலேயே அவளுக்கு பிரகிருதி என்ற பெயர் ஏற்பட்டது. त्रिगुणात्मा स्वरूपाया सा च शक्ति समन्विता प्रधाना सृष्टिकरणे प्रकृतिः तेन कथ्यते. प्रथमे वर्तते प्रश्च कृतिश्च सृष्टिवाचकः सृष्टेः आदौ च या देवी प्रकृतिः सा प्रकीर्तिता. ஸோ முதல்ல வரக்கூடிய எழுத்து பிராங்கிற எழுத்து முதல்ல வருது. கிருத்திஷ்ட சிருஷ்டி வாத்தக்கா, கிருத்திங்கிறது சிருஷ்டி செய்யக்கூடிய காரியத்தை குறிக்கிறது. கிருத்திங்கிறதுக்கு அர்த்தம் சிருஷ்டி அப்படிங்கிற அர்த்தம் வருது.
ஸோ சிருஷ்டேகே ஆதௌ, இந்த சிருஷ்டிக்கும் முன்னாடியே. ஸோ பிரகிருதிங்க ஆகப்பட்டவள், அந்த பிரகிருதிங்கிறவள் இருந்தால் தான் அங்கே சிருஷ்டிங்கிறதே வருது. அந்த பிரகிருதிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் கிருத்திங்கிற எடுத்தே அதுலேருந்து பிரித்து எடுக்க முடியும். ஸோ அதனால் சிருஷ்டிக்கு முன்னாடியே எந்த தேவி ஆகப்பட்டவள் இருந்தாலோ அவளே பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறாள். பிரகிருதிகி சா பிரகீர்த்திதா, பிரகீர்த்திதான்னு சொல்லப்படுகிறாள். நன்றாக பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறாள். சிருஷ்டிக்கு முன்பு இருந்தவள், அதனால் அவளுக்கு பிரகிருதி. கதமே வர்த்ததே பிரஷ்ச பிரதிஷ்ச சிருஷ்டிவாச்சகः சிருஷ்டேஹே ஆதௌ ச யா தேவி பிரகிருதிஹி சா பிரகீர்த்திதா யோகேன ஆத்மா சிருஷ்டிவிதௌ द्विधारूपः बभूव सः पुमांश्च दक्षिण अर्धाङ्गः वाम अर्धः प्रकृतिः स्मृता. वामार्धा प्रकृतिः स्मृता. अर्धा ஸ்ரீலிங்கம். யா ஓகே. சக புமான், சக புமான் யார்? பரமாத்மா. சக புமான்கிறது அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய தட்சிண அர்த்த அங்கக, அவருடைய வலது பாகம் வந்து அவர் ஆணாகவும், வாம அர்த்தா பிரகிருதி ஸ்மிருதா, அவருடைய இடப்பாகமே பிரகிருதியாகவும். ஸோ பகவானுக்குள்ளே தான் அடக்கம். பிரகிருதி வேறில்லை, பரமாத்மா வேறில்லை. வலது பாகம் புமானாகவும் இடது பாகம் பெண்ணாக அந்த பிரகிருதியாகவும். யோகேன ஆத்மா திதாரூபக சிருஷ்டி விதம், சிருஷ்டி பண்ணுற சமயத்தில் யோக மாயையை மேற்கொண்டு, ஆத்மாங்கிறது பரமாத்மா, யோகங்கிறது யோகமாயா. ஸோ யோகேன ஆத்மா, அந்த யோக மாயையோடு சேர்ந்த பரமாத்மா சிருஷ்டி ரூபம் எடுக்கும் பொழுது, சிருஷ்டி பண்ணணுங்கிற சங்கல்பிக்கும் பொழுது, அந்த பிரகாரத்தில் சிருஷ்டி விதவ், அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சமயத்தில் த்விதாரூபக, இரண்டாக ஆகிறார். ஒரே பரமாத்மா வலது பக்கத்திலையும் ஆணாகவும் இடது பக்கம் பெண்ணான யோகமாயோடு கூட அந்த பிரகிருதியோடு கூட இரண்டாக ஆகிறார். योगेन आत्मा सृष्टिविदौ द्विधारूपः बभूव सः पुमांश्च दक्षिण अर्धाङ्गुः वामार्धा प्रकृतिः स्मृता सा च ब्रह्मस्वरूपा च नित्या सा च सनातनी यथात्मा च तथा शक्तिः यथा अग्नौ दाहिका स्थिता. ஸோ அவள் வந்து வேற இல்லை, அவளே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படி சொல்கிறாருங்க. சாட்சா அந்த பிரகிருதிங்கிறது வேறு இல்லைப்பா. பிரகிருதியை பற்றி லட்சணத்தை கேட்டே இல்லையா? அது பரமாத்மாவே தான், பிரம்மஸ்வரூபமே தான். நித்யா, என்றும் இருப்பவள், சனாதனமாக இருக்கக்கூடியவள், சனாதனி, ஆல்வேஸ் இருக்கக்கூடியவள். யதா ஆத்மா, பரமாத்மா, யதா ஆத்மானா இங்கே பரமாத்மா, எப்படி பரமாத்மா சனாதனராக எப்பொழுதும் இருப்பாரோ அது மாதிரி இந்த யோகமாயா அல்லது இந்த மூல பிரகிருதி ஆகப்பட்டவள் எப்பொழுதும் இருக்கக்கூடியவள். அவள் அதே சக்தி, ததா சக்திகி, மூல பிரகிருதிங்கிறது இருந்து சக்தி, மாயா, யோகமாயா எல்லாம் ஒரே பேர், மூல பிரகிருதி எல்லாம் அவளோட பேர் தான். ஸோ அப்படி அந்த சக்தியாக யதா அக்னௌ தாஹிகா ஸ்திதா, அக்னியிலேருந்து அதோடைய தகன சக்தியை பிரிக்க முடியுமா? அதோட எரிக்கிற சக்தியை அக்னியிலேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? முடியாது. ஒன்று போல சேர்ந்து இருக்கும். அக்னியும் எரிக்கும் சக்தியும் கூடவே இருக்கும். அது மாதிரி பரமாத்மாவும் தேவியும் மூல பிரகிருதியும் சேர்ந்தே இருப்பார்கள். सा च ब्रह्मस्वरूपा च नित्या सा च सनातनी यदात्मा च तथा शक्तिः यथा अग्नौ दाहिका स्थिता. राधे कृष्ण मैम. अत एव हि योगीन्द्रैः स्त्रीपुंभेदः न मन्यते सर्वं ब्रह्ममयं ब्रह्मन् शश्वत् सदपि नारद. ஓகே, அதனால தான் யோகீந்திரர்கள்லாம், நல்ல யோக சக்தி உடையவர்கள்லாம் அவள் வந்து ஆண் பெண்கிற வித்தியாசத்தை சொல்லவே மாட்டாள். ஏன்னா பகவானே ஆணாவும் பெண்ணாவும் இருக்க. ஸோ அதனால் ஆணல்ல பெண்ணெல்லாம் அழியுமல்லன்னு சொல்கிறோம் நம்ம பகவானை சொல்லும்போது. ஸோ ஸ்திரீபும் பேதக, அந்த பேதத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். யோகீந்திரர்கள்லாம் யாருமே இந்த ஆண் பெண்கிற ஒரு இதை ஒத்துக்கவே மாட்டார்கள். சர்வம் பிரம்மமயம், எல்லாமே பிரம்மந்தான், அந்த பிரம்மத்தை தவிர வேறு இல்லைன்னு தான் சொல்லுவாவா. பிரம்மன்னா இங்கே அடுத்த பிரம்மன் வந்து ஹே நாரதரே, பிராமணோத்தமரே நாரதரே. ஷஸ்வத் சத் அபீச்சா, அதுவே சத்து, சத்துனது இருப்பு, அந்த பிரம்மமே தான் இருப்பு, அது வந்து ஆணல்ல பெண்ணும் அல்ல என்று யோகீந்திரர்கள் சொல்றார். சத் அபீச்ச நாரதரே, அது சத்தாகவே இருக்கிறது. अत एव हि योगीन्द्रैः स्त्रीपुंभेदः न मन्यते सर्वं ब्रह्ममयं ब्रह्मन् शश्वत् सत् अपि च नारद.
ராதே கிருஷ்ணா மேம். ஆ ஓகே. स्वेच्छामय सारी मैम स्वेच्छामयस्य इच्छया च श्रीकृष्णस्य सिसृक्षया सा आविर्बभूव सहसा मूलप्रकृतिः ईश्वरी. ஓகே. ஸ்வேச்சாமயசேன்னு சுதந்திரன் பகவான் வந்து அவர் சுதந்திரன், அவர் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவருக்கு காரணம்ங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்வேச்சாமய தன்னிஷ்டம் போல இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணஸ்ய, இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வரார், அவர் தான் அந்த மெயின் லோகம், அவரோட லோகத்தை தான் பார்க்குறோம் நம்ம. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சிசுட்சையா இச்சையா சிருஷ்டிக்க விரும்பி, சிசுட்சான சிருஷ்டிக்க விரும்புதல். ஸோ தன்னுடைய விருப்பம் அவருக்கு சிருஷ்டி பண்ணணுங்கிற விரும்பும்போது சா ஆவிர்பபுவ சகசா டக்குன்னு அவள் தோன்றினாள். யார்? மூலப்பிரகிருதி அப்பொழுது தோன்றினாள். சாங்கிறது மூலப்பிரகிருதி. அவள் அப்பொழுது அவர் பகவான் சங்கல்பம் பண்ணுறார், நான் இப்போ சிருஷ்டி பண்ணலாம்னு அப்படி நினைக்கிறோச்சே, டக்குன்னு அவள் தோன்றா சகசா உடனடியாக. மூலப்பிரகிருதி ஈஸ்வரி, ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியானவள் உடனே தோன்றினாள். स्वेच्छामयस्य इच्छया च श्रीकृष्णस्य सिसृक्षया सा आविर्बभूव सहसा मूलप्रकृतिः ईश्वरी. तदाज्ञया पञ्चविधा सृष्टिकर्म विवेदिका अत भक्त अनुरोधात्वा भक्त अनुग्रह विग्रहा. ததாக்ஞையானது அந்த பகவானுடைய ஆக்ஞையால் ஆர்டர்னால பஞ்சவிதா, ஸோ 5 விதமாக சிருஷ்டி கர்ம விவேதிகா. ஸோ அந்த சிருஷ்டி காரியம் வந்து சிருஷ்டி கர்மன்னு சிருஷ்டி காரியம், சிருஷ்டி காரியத்தோடு பேதம் 5 விதமாக ஆகியது. ததாஜ்ஞா அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் தானே சிருஷ்டிக்க விரும்புறது. ஸோ அவருடைய கட்டளையாலே இந்த மூல பிரகிருதி 5 விதமாக பேதப்பட்டது. ஆகவே பக்த அனுரோதாத் வா, இல்லை அது பக்தர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உண்டாக்கணும்னு பகவான் நினைச்சாரோ தெரியலை, அவர்களுடைய விருப்பப்படியோ. அனுரோதம்னு சொன்னாலும் இங்கே வந்து ஆப்ளிகேஷன். ஸோ அனுரோதம், ஸோ அந்த கன்சிடரேஷனில் பக்தர்களுக்கு விரும்பின மாதிரி உண்டாக்கணும்னு பகவான் நினைச்சாரோ தெரியலை, அது வானா அல்லது அதனாலேயோ பக்த அனுகிரக விக்கிரகா. ஸோ பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக வேண்டி தான் உருவெடுத்தார், தான் மாறினார், விக்கிரகமாக மாறினார்னு சகுண வடிவமாக இப்போ மாறுறார். கிருஷ்ணர் வந்து சிருஷ்டி பண்ணும்போது நிர்குணமாகப்பட்ட பிரம்மம் சகுண வடிவமாக எடுக்கணும். ஸோ அதனால பஞ்சவிதமாக தானே மாறினார். तदाज्ञा पञ्चविधा सृष्टिकर्म विभेदिका अत भक्त अनुरोधात्वा भक्त अनुग्रह विग्रह. गणेश माता दुर्गाया शिवरूपा शिवप्रिया नारायणी विष्णुमाया पूर्ण ब्रह्म स्वरूपिणी. இப்போ துர்காவை பற்றி ஃபஸ்ட்டு வருது. அந்த 5 தேவிகளில் முதல் தேவியாக துர்கா வரா இல்லையா? கணேச மாதா, கணேசனுடைய அம்மா. ஸோ துர்கா அது என்ன சொல்லுவா, ஜென்ரலாக என்ன சொல்லுவான்னா, பிள்ளையாருக்கு வந்து மெயினாக கிரியேட்டர் வந்து அம்மா தான். அங்கே சிவன் வரமாட்டார். சிவன் தேவியோட ஒரே ஒரு இதிலிருந்தே உருவானவர் தான் கணேசன். அதுக்கப்புறம் தான் சிவன் அங்கே வரார், அவர் தலையை மாற்றி வைக்கிறதுக்கு வரார். இவள் யாரா புதுசாக உட்காந்துருக்காருன்னு பார்க்குறார். அப்போ இது யாரோ தெரியலையே சொல்லிட்டு குளிக்கிற இடத்துல உட்காந்துருக்காரே சொல்லிட்டு தலையை வெட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் குழந்தை நீங்கள் எப்படி வெட்டலான்னு அவர் கேட்டபோது பகவான் வந்து ஒரு அந்த யானையோட தலையை கொண்டு வச்சு அப்படி அவருடைய அடாப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு வருது. அதே சமயத்தில் முருகனை பெறும்போது பார்வதி பக்கத்தில் இல்லை, அவருடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய பொறியிலேருந்து வந்தவர் சுப்பிரமணியர். ஸோ சுப்பிரமணியர் சிவனோட குழந்தையாக வந்தார். ஆனால் பார்வதிக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். 4 பேராக உட்காந்துருக்கிற ஃபோட்டோவை பார்த்தாலே போகிறோம், இவன் மடியில் தான் முருகன் உட்காந்துருப்பார், அவரோட மடியில் பார்த்தா பிள்ளையார் உட்காந்துருப்பார். ஸோ அவளை அப்படி பிரியம் ஒருத்தர் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தான்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ கணேச மாதா துர்கா, கணேசனுடைய அம்மாவான துர்காதேவி, அவள் சிவஸ்வரூபி, சிவரூபா, சிவப்பிரியா, சிவனுக்கு பிரியமானவள். விஷ்ணுமாயா, நாராயணி, எல்லாமே அவள் தான். நாராயணிங்கிறது நாராயணனுடைய சகோதரியாக நாராயணின்னு சொல்கிறோம் அவளை. ஸோ நாராயணியாகவும் விஷ்ணுவுடைய மாயா ஸ்வரூபியாகவும் பூர்ண பிரம்மஸ்வரூபிணி, அவளும் பிரம்மஸ்வரூபமே தான். गणेश माता दुर्गा शिवरूपा शिवप्रिया नारायणी विष्णुमाया पूर्ण ब्रह्मस्वरूपिणी. ब्रह्मादिदेवैः मुनिभिः मनुभिः पूजिता स्तुता सर्व अधिष्ठातृदेवी सा सर्वरूपा सनातनी. ஸோ பிரம்மா முதலிய தேவர்களால் முனிவர்களாலும்
மனுக்களாலும் 14 மனுக்கள் இருக்காளே, ஒரு பிரம்மாவோட காலத்துக்கு 14 மனுக்கள் வருவாளே, அந்த மனுக்களாலும் பூஜிதா ஸ்துதா பூஜை பண்ணப்படக்கூடியவளாகவும் ஸ்துதிக்கப்படக்கூடியவளாகவும் இருக்கிறாள் இந்த துர்காதேவி. சர்வ அதிஷ்டாத்ரு தேவி, எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கா. சர்வ அதிஷ்டாத்ரு, சக்கலமும் அவளை ஆதாரமாக கொண்டு நடக்கிறது தேவி. சர்வரூபா, சர்வன சிவன் அர்த்தம், சிவரூபி, சிவஸ்வரூபிணியாக இருக்கிறாள் அவள். சனாதனி, எப்பொழுதும் நிலை கொண்டிருக்கிறாள். ब्रह्मादिदेवैः मुनिभिः मनुभिः पूजिता स्तुता सर्व अधिष्ठातृदेवी सा सर्वरूपा सनातनी. धर्म सत्य पुण्य कीर्तिः यशो मंगलदायिनी सुख मोक्ष हर्षदात्री शोक आर्ति दुःख नाशिनी. ஓகே, ஸோ இவள் வந்து என்னெல்லாம் கொடுக்குறா? தர்மத்தை கொடுப்பாள்னு, நம்மளை தர்மம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. தர்மம், சத்தியத்தை கொடுப்பாள், புண்ணியத்தை கொடுப்பாள், கீர்த்தி புகழை கொடுப்பாள். யசோனாலும் புகழ் தான். ஸோ கீர்த்தி யசோங்கிறது 2 விதமான புகழ்கள். ஒருவேளை இந்த லோகத்தில் புகழ், அந்த லோகத்தில் உள்ள புகழ்ங்கிறதுனால கீர்த்தி யசகான்னு 2 வார்த்தை வந்துடுது. மங்களதாயினி, மங்களங்களை கொடுக்கக்கூடியவள். ஸோ இதெல்லாம் அவள் தருவாள் இந்த துர்காதேவி. சுகத்தையும் கொடுப்பாள், மோட்சத்தையும் கொடுப்பாள், ஹர்ஷ ஆனந்தத்தையும் கொடுப்பாள். தாத்திரின்னு கொடுப்பவள். அதே சமயத்தில் நம்மளுடைய சோகத்தையும் ஆர்த்தி பீடையையும் துக்கத்தையும் நாசினி, நாசப்படுத்தக்கூடியவள். धर्म सत्य पुण्य कीर्तिः यशो मंगलदायिनी सुख मोक्ष हर्षदात्री शोक आर्ति दुःख नाशिनी. शरणागत दीनार्थ परित्राण परायणा तेजस्वरूपा परमा तदधिष्ठातृ देवता. ஸோ சரணாகத தீன, அதாவது சரணம்னு ஓடி வந்துடுறா, அவள் காலில் வந்து விழுந்தாச்சு. அப்படி சரணாகதி பண்ணினக்கூடிய தீனர்களை, ரொம்ப பாவம் பரிதாபமாக இருக்கக்கூடியவர்களை, ஆர்த்த பீடிக்கப்பட்டவர்களை, பரித்ராண பராயணா, காப்பாற்றுவதற்கே அப்படியே அந்த சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காவோ. ஸோ பராயணம்னு அதே ஒரு செயலாக கொண்டு, அதே அயனமாக வழியாக கொண்டவள்னு அர்த்தம். எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படி இருக்கக்கூடியவள். தேஜஸ்வரூபா, ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். பரமாத்மாவுடைய இது பெட்டர் ஹாஃப்னு சொல்லும்போது பரமாவாக இருக்கிறாள், பரமமாக உயர்ந்தவளாக. தது அதிஷ்டாத்ரு தேவதா, ஸோ அவருடைய அதிஷ்டான தேவதையாகவும், அதாவது பரமாத்மாவோட ஒரு சைடையும் தானே எடுத்துனுட்டா இல்லையா. ஸோ அந்த அதிஷ்டாத்ரி தேவியாக, அதாவது பேஸ், ஆதாரமான தேவியாகவும் இருக்கிறாள். शरणागत दीनार्थ परित्राण परायणा तेजस्वरूपा परमा तद अधिष्ठातृ देवता. सर्वशक्ति स्वरूपा च शक्तिः ईशस्य सन्ततं सिद्धेश्वरी सिद्धिरूपा सिद्धिः ईश्वरी. ஸோ பல பேர் சொல்கிறார். இப்போ வந்து ததுன்னு சொன்னால் இங்கே பகவான் சொன்னால் இங்கே கிருஷ்ணர். நம்ம அப்படியே அதை பேஸாக புரிஞ்சுக்கணும். இங்கே கிருஷ்ணரோட அதிஷ்டான தேவதையாக தான் இவள் இருக்கா, துர்கா. ஸோ சர்வசக்தி ஸ்வரூபா, எல்லா சக்தியோடைய கூட்டமாக அவள் இருக்கா, எல்லா சக்திகளையும் கூடியவளாக இருக்கிறாள். சக்திக்கு அவளே தான் சக்தி. ஈஷஸ்ய சக்திக்குன்னு ஈசனை இயக்கக்கூடியவள். அவளால் தான் அந்த சிவனே இயங்கணும். ஸோ அப்படி ஈஷஸ்ய சக்தி. சந்ததம்னா ஆல்வேஸ், அவள் இல்லாட்டுனா அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அணங்க கூட முடியாது. சித்தேஸ்வரி, அதாவது எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவளாக, சித்திகளுக்கெல்லாம் தலைவியாக. சித்தி ரூபா, சித்திங்கிறது என்னது? பலன்கள், பலவிதமான சித்திகள் இருக்கு இல்லையா. ஆஞ்சநேயர் கூட அஷ்டசித்திகளை உடையவர்னு சொல்கிறோம் இல்லையா. அணுவாகலாம், லகு ஆகலாம், அப்படியா எல்லா சித்திகளையும் உடையவர்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சித்திகளோட வடிவமே அவள் தான்ட்டார். ஸோ அந்த மாதிரி அவள் சூஷ்மமாக ஆவாள், ஸ்தூலமாக ஆவாள், எப்படி வேணால் இருக்க முடியும் அவளால். ஸோ சித்திதா, எல்லா சித்திகளையும் அஷ்டசித்திகளையும் கொடுக்கக்கூடியவள். சித்திஹி, அவளே சித்தி. சித்தின பலன் நம்ம கேட்கும்போது, அதாவது பகவான் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? சாதனையும் அவனே, சாதித்து அடைபவனும் அவனே. சாதனாங்கிறது மார்க்கம், அடையக்கூடியது சாத்தியம். அப்போ சாதனையும் அவனே, சாத்தியமும் அவனேன்னு சொல்லும்போது அடையும் வழியும் அவனே, அடைபவனும் அவனேங்கிற மாதிரி தான். அவளே பலனை கொடுக்கக்கூடியவளாகவும் பலனை கொடுக்கக்கூடிய வழியாகவும் எல்லாமே அவளே தான். सर्वशक्ति स्वरूपा च शक्तिः ईशस्य सन्ततं सिद्धेश्वरी सिद्धिरूपा सिद्धिदा सिद्धिः ईश्वरी. बुद्धिः निद्रा
क्षुत्पिपासा छाया तन्द्रा दया स्मृतिः जातिः क्षान्तिश्च भ्रान्तिश्च शान्तिः कान्तिश्च சேதனா. ஸோ எல்லா விதமான பாவங்கள் எல்லாமே அவகிட்ட தான் வரணும். ஸோ அவளே தான் எல்லா பாவங்களாகவும் இருக்கா. இது நம்ம வந்து தேவி மகாத்மியத்தில் புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தசேன்னு இது ஓரத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை இந்த பெயர்கள்லாம் தான் அங்கேயே வருது. ஸோ புத்தி ரூபமாக நித்ரா தூக்கத்துக்கே அவள் தான் காரணம். சுத்து பசி, தாகம் பிபாசா தாகம், சாயா நிழல். ஸோ தந்திரம்னு சோம்பல்னு அர்த்தம். ஸோ சோம்பலும் அவளால் தான் ஏற்படணும். சோம்பல்தனம் வருதுனாலும் அதுவும் அவங்க தேவி இருக்கணுங்க. தயையோடு கூடியவள், தயா ரூபமாக. ஸ்மிருதின்னு ஞாபகம், நம்முடைய ஞாபகமும் அவளே. ஜாதிங்கிறது என்னென்ன ஜாதி வர்ணத்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜாதியும் அவளே. சாந்தினா பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னா அந்த பொறுமைக்கும் காரணம் அவளே. பிராந்தினா மோகம் மயக்கம். ஸோ சாந்தி அமைதி. காந்தின்னு நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் அந்த ஒரு தன்மை, எல்லாரும் ஈர்க்கக்கூடிய தன்மை, அது எல்லாமே சேத்தனானது நம்மளை இயக்குபவள். எல்லா ரூபமும் அவளே. तुष्टिः पुष्टिः तथा लक्ष्मीः धृतिः माया तथैव च सर्वशक्ति स्वरूपा सा कृष्णस्य परमात्मनः. ஸோ கிருஷ்ணஸ்ய பரமாத்மனக, பரமாத்மாவாகப்பட்ட கிருஷ்ணருடைய அவள். துஷ்டிகி, அவளுடைய சந்தோஷத்துக்கு காரணமானவளும் அவளே. புஷ்டி, போஷிக்கக்கூடியவளும் அவளே. லக்ஷ்மி, ஐஸ்வர்யமும் அவளே. திருதி, உறுதி, அந்த உறுதி, அதாவது சாஸ்திர சம்மதமான உறுதி யாருக்கு இருக்கோ அவளுக்கு எல்லாமே அந்த திருப்தியாக இருக்கிறாள். மாயா ரூபிணி இல்லையா, மயக்கத்தை கொடுக்கக்கூடியவள், மாயையாக இருக்கக்கூடியவள். ததைவச்ச சர்வசக்தி ஸ்வரூபா, அப்படியாக கிருஷ்ணராகப்பட்டவர் என்னென்ன சக்தியோடு கூட இருக்கிறாளோ அந்த சக்தி எல்லாமே தரக்கூடியவளாக இந்த துர்கா இருக்கிறாள். तुष्टिपुष्टिस्तथा लक्ष्मीः धृतिर्माया तथैव च सर्वशक्तिस्वरूपा सा कृष्णस्य परमात्मनः. तुष्टिपुष्टिस्तथा लक्ष्मीः धृतिः माया तथैव च सर्वशक्तिस्वरूपा सा कृष्णस्य परमात्मनः. उक्तः श्रुतौ च्युत गुणश्च अतिस्वल्पः यथा आगतम् गुणः अस्ति अनन्तः अनन्ताय अपरां च निशामय. அது மாதிரி யதா ஆகமம், ஆகத்தம் இல்லை ஆகமம். ஓகே மேம், ஆமா மேம், தேங்க் யூ. ஸ்ருதௌ உக்தக, இவளை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துர்கையை பற்றி நமக்கு வேதம் சொல்கிறது. அப்புறம் ஸ்ருத குணஷ்ச அதிஸ்வல்பக, அவளை பற்றி உள்ள குணங்களெல்லாம் முழுசெல்லாம் சொல்ல முடியாது. வேதம் சொன்னால் கூட ரொம்ப சொல்பமாக, ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கு. வேதத்தில் துர்காவை பற்றி சொல்லக்கூடியது, அவளுடைய குணங்களெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் துளிதான் அவளுடைய குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. யதா ஆகமம், அதே மாதிரி ஆகம சாஸ்திரங்களிலும், ஏன்னா வேதத்துக்கு கீழே வரக்கூடியது ஆகம சாஸ்திரங்கள், அப்புறம் தர்மங்கள், அப்படி வரிசையாக வருது இல்லையா. ஸோ அந்த ஆகம சாஸ்திரத்துலேயும் அவளை பற்றி சொல்லியிருக்கிறது கொஞ்சமாகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குணக அஸ்தி அனந்தக, அவகிட்ட இருக்கிற குணங்களுக்கு எல்லையே கிடையாது, அனந்தமான குணங்கள். அப்படிப்பட்ட குணங்கள் அவள் உடையவளவள். அனந்தாயாகன்னா அனந்த குணங்களை உடைய அந்த துர்கையுடைய குணங்களை பற்றி ஸ்ருதியோ ஆகமங்களோ கொஞ்சமாக சொல்லியிருக்கிறது. இப்போ அடுத்தது சொல்கிறார், அபராம்ச நிஷாமையா. இப்போ அடுத்த தேவிக்கு போகிறேன்ப்பா, அடுத்த தேவியை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்கிறேன். श्रुतौ श्रुतस्गुणश्च अतिस्वल्पः यथा आगमम् गुणः अस्ति अनन्तः अनन्ताय अपरां च निशामय. शुद्ध सत्त्वस्वरूपाय पद्मा सा परमात्मनः सर्वसम्पत्स्वरूपा सा तदधिष्ठातृदेवता. ஓகே, பரமாத்மனக, பரமாத்மாவுடைய கிருஷ்ணருடைய சுத்த சத்துவஸ்வரூபா யார்? அடுத்த தேவி லக்ஷ்மி. துர்கைக்கு அப்புறம் லக்ஷ்மி வரும். ஸோ லக்ஷ்மி வந்து சுத்த சத்துவஸ்வரூபமாகவே இருக்கிறாள் பரமாத்மாவுடைய. அவளும் தது அதிஷ்டாத்ரு தேவதா, எதுக்கு? அந்த சம்பத்திற்கு. சர்வ சம்பத் ஸ்வரூபா, சம்பத்து ஐஸ்வர்யம்,
அந்த ஐஸ்வர்ய ஸ்வரூபியாகப்பட்டவள் அவள். அவள் அந்த சம்பத்திற்கும் அதிஷ்டாத்திரு தேவதையாக இருக்கிறாள். கிருஷ்ணனுடைய சம்பத்துக்கு அதிஷ்டாத்திரு தேவதையாக அவளே இருக்கிறாள். शुद्ध सत्व स्वरूपाय पद्मासर परमात्मनः सर्व संपत् स्वरूपाः तद अधिष्ठातृ देवता. राधे कृष्ण मैम, இங்க லக்ஷ்மி कांता अतिदांता शांता च सुशीला सर्वमंगला लोभ मोह काम रोष मद अहंकार वर्जिता. ஸோ அவள் எப்படி இருக்கா? காந்தா, ரொம்ப அட்ராக்டிவாக, கிருஷ்ணர் ரொம்ப பிடித்தவளாக காந்தையாக இருக்கிறாள். அதிதாந்தான அடக்கமானவளாக. ஸோ மற்ற தேவிகளோடலாம் இப்போ அடுத்து சண்டையெல்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தவொடனே லக்ஷ்மி ரொம்ப அடக்கமாக இருப்பாள். ஸோ அடக்கமானவளாக, சாந்தா அமைதியோடு கூட, சுஷீலா நல்லொழுக்கத்தோடு கூடிய, சர்வமங்களா எல்லா மங்களத்தோடு கூடியவளாக, லோப மோக காம ரோஷ இதெல்லாம் கிடையாது அவள்கிட்ட லோபங்கிறதே கிடையாது, பேராசை கிடையாது, மோகம் கிடையாது, காமம் இஷ்டம் போல காமத்தோடு இருக்கக்கூடியவள் கிடையாது, ரோஷம் வராது. அப்புறம் மதன கர்வம்லாம் கிடையாது, அகங்கார வர்ஜிதா, நான்கிற அகங்காரம் எல்லாமே வர்ஜிதான இல்லாதவள். அதிதாந்தா சாந்தா ச சுஷீலா சர்வமங்களா லோப மோக காம ரோஷ மத அகங்கார வர்ஜிதா. பக்த அனுரக்தா பத்யுச்ச சர்வாப்யஸ்ச பதிவ்ரதா பிராணதுல்யா பகவதः பிரேம பாத்திரம் பிரியம் வதா. ஸோ பக்த அனுரக்தான இது ரொம்ப ஈடுபாடுடையவள். பக்தர்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ பக்தர்களுடைய ஈடுபாடுடையவள். பத்யுஷ சர்வாபியஷ, ஸோ பதியிடத்தில் சர்வாபி எல்லாரும் விட மற்ற 4 தேவிகள் இருக்கா. மூல பிரகிருதி எல்லாருமே பகவானுடைய அம்சம், பகவானுடைய பார்ட்டுங்கிறதுனால எல்லாருமே பகவானுடைய பத்னி மாதிரி தான். ஆனால் தன்னுடைய பதிக்கு மற்ற எல்லாரையும் விட பதிவிரதா, ரொம்ப பதிவிரதா தன்மையோடு கூடியவள் இந்த லக்ஷ்மி. பிராணதுல்யா, அவருக்கு பிராணனே போன்றவள் பகவதக பகவானுடைய. பிரேம பாத்திரம், அவருக்கு அன்புக்கு உரியவளாக. பிரியம்பதா, நன்றாக பிரியமாக பேசக்கூடியவளாக இருக்கிறாள் இந்த லக்ஷ்மி. பக்தானுரக்தா பத்யுஷ்ச சர்வாப்யஸ்ச பதிவ்ரதா பிராணதுல்யா பகவதः பிரேம பாத்திரம் பிரியம் வதா. सर्वस्य आत्मिका देवी जीवन उपाय रूपिणी महालक्ष्मीश्च वैकुंठे पतिसेवा रथा सती. सर्व सस्यात्मिका இல்லையா? சஸ்யாத்மிகா. ஆமா மேம். சர்வ சஸ்யாத்மிகான சஸ்யன பயிர்கள்னு அர்த்தம். ஏன்னா பூமியில் பயிர் விளையணும்னா தேவியோட ஐஸ்வர்யம் இருந்தால், ஐஸ்வர்ய கடாட்சம் இருந்தால் தான் பூமியில் பஞ்சம் வராமல் பயிர்கள்லாம் விளையும். ஸோ சஸ்யம்னா பயிர்களுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடியவள், பயிர்களை விளைவிக்கக்கூடியவள், எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். தேவி ஜீவன உபாயக்காரணி, வாழ்க்கை வாழறதுக்கு பணம் வேணும், அதை யார் கொடுப்பா? லட்சுமி தான் கொடுக்கணும். ஸோ ஜீவனோபாயம் சொல்கிறோம், வாழ்க்கையை நடத்துறதுக்கு அதை நடத்தக்கூடியவள் அந்த லக்ஷ்மி. மகாலட்சுமிஷ்ட வைகுண்டே, ஸோ மகாலட்சுமியாக வைகுண்டத்தில் பதிசேவாரதா, பதி சேவையோடு கூட இருக்கக்கூடியவள். ஸோ மகாலட்சுமியாக வைகுண்டத்தில் இருக்கா. ஸோ வைகுண்டத்துலேயும் தன்னுடைய அம்சம். ஸோ இவள் இங்கே லக்ஷ்மியாக கிருஷ்ணலோகத்தில், அந்த லோகத்தில் இருக்கிற அதே லக்ஷ்மி வைகுண்ட லோகத்தில் நாராயணனுடைய வைஃபாக மகாலட்சுமியாக பதிசேவாரதா சதி, பதி சேவையில் ஈடுபட்டவளாக சதியாக இருக்கிறாள். सर्व सत्यात्मिका देवी सर्व सस्यात्मिका देवी जीवन उपाय रूपिणी महालक्ष्मीश्च वैकुंठे पतिसेवा रथा सती. स्वर्गे च स्वर्गलक्ष्मीश्च राजलक्ष्मीश्च राजसु गृहेषु गृहलक्ष्मीश्च मर्त्यानां गृहिणां तथा. சொர்க்கத்தில் அவளுக்கு பேர் என்ன? சொர்க்கலக்ஷ்மி. ஸோ எல்லா இடத்துலையும் தேவி வேணும், லக்ஷ்மி இல்லாமல் எங்குமே இருக்க முடியாது. ஸோ சொர்க்கத்தில் பார்த்தோம்னா சொர்க்கலக்ஷ்மின்னு அவளுக்கு பேர். ராஜசு ராஜலக்ஷ்மி, ராஜா இருக்கும்போது ராஜலக்ஷ்மி இல்லையா? ராஜ்யத்தை சொல்லும் போதே ராஜ்யலக்ஷ்மி. ராமனுக்கு ராஜலக்ஷ்மி வரதா இருந்தது, அவர் வேண்டான்ட்டு போயிட்டார், அப்படி தான் சொல்கிறோம். ஸோ ராஜ்யத்தை வர்ண ராஜ்யம் சொல்கிறது இல்லை, ராஜலக்ஷ்மின்னே சொல்கிறோம். ஸோ ராஜகாரியத்தில் வரும்போது அவள் ராஜலக்ஷ்மியாக இருக்கிறாள், கிரகத்தில் வரும்போது கிரகலக்ஷ்மின்றோம்.
இல்லையா? இல்ல தரசி அப்படிதானே சொல்கிறோம். ஸோ கிரகலட்சுமியாக வீடுகளில் இருக்கிறாள். மர்த்தியானாம் கிரகிணாம் மர்த்தியானா மனிதர்கள், மர்த்தியர்கள்னா மரண தர்மத்தை உடையவர்கள், மனிதர்கள்னு அர்த்தம். ஸோ கிரகிணாம் அப்படி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் என்ன ஃபர்தராக வருது. स्वर्गे च स्वर्गलक्ष्मीश्च राजलक्ष्मी च राजसु गृहेषु गृहलक्ष्मीश्च मर्त्यानां गृहिणां तथा सर्वप्राणिषु द्रव्येषु शोभारूपा मनोहरा कीर्तिरूपा पुण्यवतां प्रभारूपा नृपेषु च. ஸோ அப்படி வீடு இல்லத்திலும் சர்வ பிராணிகளிடத்திலும் திரவியங்களிலும் எல்லா திரவியங்கள் பொருட்கள் எல்லா பொருட்களிலும் சோபா ரூபா. ஸோ ஐஸ்வர்யமாக பார்த்தா லக்ஷ்மிகரமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு சாமானை பார்த்தாலே லக்ஷ்மிகரமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அங்கெல்லாம் லக்ஷ்மிகரமாக அந்த தேவி தான் இருக்கா. ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் அழகாக இருக்கக்கூடிய எந்த பொருளை பார்த்தாலும் பொருட்களிலோ இல்லை வீடுகளிலோ எல்லாம் லக்ஷ்மிகரமான வீடு அப்படி தான் சொல்லப்படுகிறாள். சோபா ரூபமாக மனோகரமாக அவள் இருக்கிறாள். புண்ணியவதாம் கீர்த்தி ரூபா, புண்ணியம் பண்ணினவர்களுக்கு புகழாக அவளே இருக்காள். ஸோ புண்ணியமன்னனோட புகழ் யாருன்னா அந்த லக்ஷ்மி வந்துடுறான், அந்த புகழாக இருக்கிறாள். நிருபேஷு பிரபாரூபா, நிருப ராஜாக்களிடத்தில் ராஜாவுடைய பிரபைன்னு பிரபாவம், அவருடைய ஒரு காம்பீரியம் எல்லாத்துக்கும் காரணமும் இருக்கக்கூடியவள் அந்த லக்ஷ்மி. சர்வ பிராணிஷு த்ரவ்யேஷு शोभारूपा मनोहरा कीर्तिरूपा पुण्यवता प्रभारूपा नृपेषु च वाणिज्यरूपा वणिजां पापिनां कलह अंकुरा दयारूपा च कथिता वेदोक्ता सर्वसम्मता. ஓகே, வாணிஜ்ய ரூபா வணிஜாம்னு வணிகர்களிடத்தில் அவள் வாணிகமாக இருக்கிறாள் அப்படின்னு லேவாதேவி இது அவள் விற்றல் வாங்கல் இதுக்கெல்லாம் காரணமாக அந்த லக்ஷ்மியாக அங்கே உட்காண்டிருக்கான். பாபிகள் இடத்துல எப்படி இருக்கான்னா கலகத்தை மூட்டுபவளாக, கலக வித்துன்னு சொல்ல மாட்டோமா, கலக வித்தாக பாபிகள்கிட்ட போய் உட்காந்துடுறான். ஸோ அந்த தனத்துக்கு வேண்டி அவள் சண்டை போடுவான். அதனால அங்கே அந்த லக்ஷ்மி அப்படி கலகத்தை ஏற்படுத்துவதாக இருப்பாள். தயா ரூபாச்ச கதிதா, அது மட்டுமில்லை அவள் தயைக்கும் காரணமானவள் என்று சொல்லப்படுகிறாள். வேதோக்தா, வேதத்தில் சொல்லப்படுகிறாள். சர்வசம்மதா, எல்லாராலும் கௌரவிக்கப்படக்கூடியவள். சம்மதம்னா இது எல்லாரும் சம்மதிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி எல்லாரும் கௌரவிக்கக்கூடியவர்களுடைய ஒருத்தியாக தயாரூபியாக அந்த லக்ஷ்மி இருக்கிறாள். सर्वपूज्या सर्ववन्द्या च अन्या मत्तः निशामय वाग्बुद्धि विद्या ज्ञान अधिष्ठात्री च परमात्मनः. ஓகே, சர்வபூஜ்யா, எல்லாராலும் பூஜைக்குரியவள், எல்லாருடைய பூஜைக்கு உரியவள். சர்வவந்தியா, எல்லாராலும் வணங்கத் தகுந்தவள். யாரு? தேவி லக்ஷ்மி. இப்போ அடுத்தது வந்துட்டேன், இதோட லக்ஷ்மி முடிஞ்சுது. அடுத்து அன்யாம் மத்தக, அன்யாம்னு மற்ற 3 தேவி பாக்கி இருக்காள், இந்த 3 பேர். அந்த 3 பேர்களை பற்றி நிஷாமையா எங்கிட்ட கேளுப்பா, நான் சொல்கிறேன். வாக்குக்கு அதிபதி, புத்திக்கு அதிபதி, வித்யா நம்மளுக்குடைய படிப்பு வித்யைக்கு அதிபதி, ஞானத்துக்கு அதிபதி, அதிஷ்டாத்ரி, இதுக்கெல்லாம் காரணமானவள் யார்? சரஸ்வதி. ஸோ சரஸ்வதியை பற்றி சொல்ல போகிறார் இப்போ. பரமாத்மனக, ஸோ பரமாத்மனக சர்வ வித்யா ஸ்வரூபான்னு அடுத்த லைனில் வருது. ஸோ பகவானுடைய வாக்கு புத்தி வித்யா ஞானம் எல்லாத்துக்கும் அதிஷ்டான தேவியாக, ஆதாரமான தேவியாக இருக்கக்கூடியவள், கிருஷ்ணனுடைய ஆதார தேவியாக இருக்கக்கூடியவள் இந்த சரஸ்வதி. सर्वपूज्या सर्ववन्द्या च अन्या मत्तः निशामय वाक् बुद्धि विद्या ज्ञान अधिष्ठात्री च परमात्मनः. सर्वविद्या स्वरूपाया सा च देवी सरस्वती सा बुद्धिः कविता मेधा प्रतिभा स्मृतिदा नृणाम्. ஸோ சர்வ வித்யா ஸ்வரூபா, எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரமாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் எந்த தேவியோ அவளே தேவி சரஸ்வதி. இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவி தான் சரஸ்வதி. சா புத்திஹி, அவளே புத்தி. கவிதை, அவளே கவிதை. கவிதையில் கவிதையாக இருக்கக்கூடியவள் இந்த சரஸ்வதி. மேதான்னு மேதாவிலாசம் சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப உயர்ந்த ஒரு புத்தி ஸ்வரூபம். பிரதிபா, ஒளியாக. ஸ்மிருதிதா, ஞாபகத்தை கொடுக்கக்கூடியவள். ஞாபகம் வரணும்னு சரஸ்வதி தேவி அங்கே உள்ள இருந்தால் தான் இந்த ஞாபகம் ஒரு இருக்கும். நிருணாம் ஸ்மிருதிதா, மனிதர்களுக்கு ஞாபகத்தை கொடுக்கக்கூடியவள். ஓகே,
சர்வ வித்யா ஸ்வரூபாய सा च देवी सरस्वती सा बुद्धिः कविता वेदा प्रतिभा स्मृतिदा नृणाम् नाना प्रकार सिद्धांत वेद अर्थकलनामता व्याख्या बोध स्वरूपा च सर्व संदेह भंजिनी. ஓகே, நானா பிரகாரத சித்தாந்தம் சித்தாந்தம் ஃபிலாசபி. ஸோ பலவிதமான சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஃபிலாசபிக்கெல்லாம் காரணம் சித்தாந்தம். பேதார்த்தம்னா என்னது? அதோட பிரிவினைகள். பலவிதமான ஃபிலாசபிகள் இருக்குது. ஒவ்வொரு சித்தாந்தம் ஒரு வழியில் ஒருத்தர் போவான். சைவ சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தம், ஒருத்தரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போவான். அப்படிப்பட்ட சித்தாந்தங்களுக்கு பேதார்த்தம் விதமான பேத அர்த்தங்களை தூண்டுபவளாக, கல்லனான்னு செய்யக்கூடியவளாக, தூண்டுவளாக மதா சொல்லப்படுகிறாள். அப்படிப்பட்ட கருத்தோடு கூடி அவளை நம்ம நினைக்கிறோம். நம்ம சரஸ்வதியாக அப்படி தான் நினைக்கிறோம். எல்லா சித்தாந்தங்களுக்கும் அர்த்தத்தை விளக்கிறதுக்கு அந்த சரஸ்வதி இருக்கணும். ஸோ வியாக்கியானது வாத விவாதத்துக்கெல்லாம் வியாக்கியா பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போதஸ்வரூபா, ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். போதம்னு ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாக, சர்வ சந்தேக பஞ்சினி, நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீக்குபவள். பஞ்சனம் பண்ணுறதுன்னு கட் பண்ணுறது, சந்தேகத்தை நீக்குபவளாக சரஸ்வதி இருக்கிறாள். நானா பிரகார சித்தாந்த வேத அர்த்த கலனாமதா வியாக்கியா போத ஸ்வரூபா ச சர்வ சந்தேக பஞ்சினி विचारकारिणी ग्रंथकारिणी शक्ति रूपिणी स्वर संगीत संदान ताल कारण रूपिणी. ஸோ விசாரக்காரிணின்னு நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம மனசில் பலவிதமாக அழகுவாமை அப்படின்னு ஆலோசிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன் பூமியில், நான் அந்த மாதிரிலாம் ஆலோசிக்கிறதுக்கு கூட அந்த சரஸ்வதி தேவியோட கடாட்சம் போகணும். இல்லாட்டா அந்த புத்தி வராது நம்மளுக்கு. ஸோ அதனால் விசாரக்காரிணி நம்மளுடைய எண்ணங்களுக்கு காரணமாக இருக்கிறாள். கிரந்தகாரிணி புஸ்தகம் எழுதுறதுக்குன்னு சரஸ்வதி வேணும், கிரந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வேணும். சக்தி ரூபிணி நமக்குள்ளே இருந்து சக்தியாக செயல்படுத்த தூண்டுபவள். ஸ்வர சங்கீத, அதாவது பாட்டுக்கு ஸ்வரம் தானம் லயம் எல்லாம் உண்டு. அதாவது சங்கீத சந்தானம் அதெல்லாம் சேர்க்கறது, ஸ்வரத்தெல்லாம் சேர்த்து பாடுறது. தாளம் வேணும், அந்த தாளம் லயம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள். விசாரகாரிணி கிரந்தகாரிணி சக்தி ரூபிணி ஸ்வர சங்கீத சந்தான தாள காரண ரூபிணி. विषय ज्ञान वाक् रूपा प्रति विश्व उपजीविनी व्याख्यावादकरी शांता வீணா புஸ்தகதாரிணி. விஷயஞான வாக்ரூபா, அதாவது விஷயங்களோட ஞானம் வேணுமே, எல்லா விஷயங்களை பற்றி உள்ள அறிவு. அந்த ரூபம், அந்த வாக் ரூபா, அந்த விஷயத்துக்கும் ஞானம், அந்த விஷயங்களுடைய ஞானத்துக்கும் வாக்குக்கும் ரூபமாக சரஸ்வதி தேவி இருக்காள். அதனால் தேவியோட இடம் எங்கே? நம்மளுடைய நாக்கு நுனியில் தான் சரஸ்வதி தேவி உட்காந்துருப்பாள். அதனால தான் நாக்கு சிவந்து போகிறதெல்லாம் அந்த சௌந்தரலகரில் பார்க்குறோமே, ஸ்லோகத்திலலாம் பார்க்குறோமே, நாக்கு நுனியில் சிவப்பாக ஆகிறாள்னு பார்க்குறோம் நம்ம. பிரதி விஸ்வம் சொன்னோன்னா பேரண்டத்தில் பலவிதமான பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஸோ மெனி கேலக்சிஸ் ஆர் தேர் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் உபஜீவினி, ஸோ எல்லாருக்கும் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவளாக ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் இருக்கிறாள். பிரதி விஸ்வம். ஸோ அவளுடைய அம்சத்தோடு அவள் வருவள், ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் வருவள். ஸோ அப்படி இருக்கக்கூடியவள். வியாக்கியாவாதகரி, வியாக்கியானது எல்லாத்துக்கும் ஆக்கியானம் நன்றாக சொல்லக்கூடியதுன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடியதோ இல்லை வாத விவாதத்துக்கோ எல்லாம் தேவி அங்கே இருக்கணும், அதெல்லாம் செய்யக்கூடியவள். சாந்தா, அவளும் சாந்தமானவள், அமைதியானவள். வீணா புஸ்தகதாரிணி, வீணையை கையிலுடையவள், புஸ்தகத்தை கையிலுடையவளாக இருக்கிறாள். விஷய ஞான வாக் ரூபா பிரதி விஸ்வ உபஜீவினி व्याख्यावादकरी शांता वीणा पुस्तकधारिणी शुद्ध सत्व स्वरूपा च सुशीला श्री हरिप्रिया हिम चंदन कुंदेन्दु कुमुद अंबोज सन्निभा. சுத்த சத்துவ ஸ்வரூபம் எல்லா தேவிகளுமே அப்படி தான். அந்த தேவியும் பார்த்தோம், நம்ம துர்கா பார்த்தோம், சுத்த சத்துவ ஸ்வரூபம் தான் சொன்னோம். நம்ம லக்ஷ்மி அப்படி தான் சொன்னோம். ஸோ இவளும் சுத்த சத்துவ ஸ்வரூபமாக இருக்காள். சுஷீலா, நல்லொழுக்கத்தோடு கூடி. ஹரிப்ரியா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவள். ஹிம சந்தன குந்த இந்து, எப்படி கலர்னு சொல்கிறாங்க, அவளுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஹிமம், பனி போன்ற வெண்மை. சந்தனம் போன்ற வெண்மை, வெண்சந்தனம் இருக்குது. குந்தன்னு பிச்சிப்பூ கலர். இந்து சந்திரனை போல.
குமுதம், இந்த இடத்துல குமுதம்னா வெள்ளை அல்லி எடுக்கணும். வெள்ளை அல்லி வந்து இதில் நீல அல்லியும் உண்டு, வெள்ளை அல்லியும் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை அல்லியாகப்பட அம்போஜ வெண்தாமரை சன்னிபா அது போன்ற கலரோடு இருக்கா சரஸ்வதி தேவி. शुद्ध सत्व स्वरूपा च सुशीला श्रीहरि प्रिया हिम चंदन कुंदेन्दु कुमुद अंबोज सन्निभा. भजन्ति परमात्मानं श्रीकृष्णं रत्नमालया तपस्वरूपा तपसां फलदात्री तपस्विनाम्. ஸோ யஜந்தி பரமாத்மானம் எப்பொழுதும் யாகம் பண்ணிட்டு இருப்பாங்கிறா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு பகவானுடைய ரத்னமாலையோடு கூட யஜந்தின்னு மானச யாகம் தான் இதெல்லாம். ஸோ மனசால் அவள் யாகம் பண்ணிட்டே இருப்பாள் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணரை. தபஸ்வரூபா, அவளே தபஸோட ஸ்வரூபமே அந்த சரஸ்வதி தேவி தான். அப்புறம் தபஸ்வினாம் தபசாம் பலதாத்ரி, தபஸ்விகள்லாம் இருக்காளே, தபஸ் பண்ணுறாளே, அந்த தபஸ் பண்ணக்கூடிய அந்த தபஸ்விகளுக்குடைய தபசாம், அவருடைய தபஸ் செய்ததுக்குரிய பலதாத்ரி, பலனை கொடுப்பவளாக சரஸ்வதி இருக்கிறாள். யஜந்தி பரமாத்மானம் ஸ்ரீகிருஷ்ணம் ரத்னமாலயா தபஸ்வரூபா தபசாம் பலதாத்ரி தபஸ்வினாம். सिद्धि विद्या स्वरूपा च सर्व सिद्धि प्रदा सदा यया विना तु विप्र ओगः मूकः मृत समः सदा. ஸோ அவள் வந்து சித்தியை கொடுக்கக்கூடியவள், இது பலனை கொடுக்கக்கூடியவள், வித்யா ஸ்வரூபமாக இருக்கிறாள். நம்மளுடைய படிப்பு எல்லாமே அது காரணம் அவள் தான். சர்வசித்தி பிரதா, கேட்டதெல்லாம் சர்வசித்தி, எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவி சதா ஆல்வேஸ் அப்படி இருக்கா. அவள் இல்லை என்றால், யயாவினா எந்த சரஸ்வதி இல்லை என்றால், விப்ரவோக பிராமணர்கள் வந்து மூக்கக, அவள் தானே யாகம் பண்ணுறதுக்கெல்லாம் படிப்பு வேணும் அவளுக்கு, யாக யக்கம் எல்லாம் பண்ணுறதுக்கு அதிகாரம் பிராமணோத்தமர்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த சரஸ்வதி கடாட்சம் அவளுக்கு இல்லை என்றால் அவர்கள் வெறும் ஊமையாக தான் இருக்கணும். மிருத சமக, செத்தவனுக்கு சமானம். ஸோ வேதம் படிக்காத பிராமணன் எல்லாம் ஒரு மிருத சமானம் தான் சொல்கிறான். ஸோ அதனால பிராமணனாக பிறப்பே வேதத்தெல்லாம் படித்து 4 காரியம் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னு அந்த சரஸ்வதி கடாட்சம் இல்லை என்றால் அவன் இறந்தவனுக்கு ஒப்பாகிறான், ஊமை போல இருக்க வேண்டியது தான். सिद्धि विद्या स्वरूपा च सर्वसिद्धि प्रदा सदा यया विना तु विप्र ओगः मूकः मृत समः सदा. देवी तृतीया गदिता श्रुत्युक्ता जगदम्बिका यथागमं यथा किञ्चित् अपरां त्वं निबोध मे. திருத்தியா, இப்படியாக மூன்றாவது தேவியான சரஸ்வதியை பற்றி சொல்லிட்டேன்ட்ட. துர்கையை சொல்லியாச்சு, லக்ஷ்மியை சொல்லியாச்சு, இப்போ சரஸ்வதியை முடிச்சிட்டேன். ஸ்ருதி உக்தா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவள், ஜெகதம்பிகாவான அவள். யதா ஆகமம், ஆகம சாஸ்திரங்களிலும் கொஞ்சமாக, யதா கிஞ்சித் கொஞ்சமாக சொல்லப்பட்டிருக்கிறாள். சரஸ்வதி பற்றி ரொம்பலாம் இல்லை, அவளால் சொல்ல முடியாதுன்னு முதலியே. அபராம் மே தொம் மே நிபோத, மற்றவர்களை பற்றி சொல்கிறேன், அதையும் நீ கேட்டுக்கோப்பா. நிபோதன அறிந்து கொள். देवी तृतीया गदिता श्रुति उक्ता जगदम्बिका यथा आगमं यथा किञ्चित् अपरां त्वं निबोध मे. माता चतुर्णां वर्णानां वेदाङ्गानां च छन्दसां सन्ध्यावन्दनमन्त्राणां तन्त्राणां च विचक्षणा. ஸோ சதுர்ணாம் வர்ணானாம் வேதாங்கானாம், 4 விதமான வர்ணத்தவர்களுக்கும், வேத அங்கானாம் வேத அங்கங்களிலும், சந்தசாம், அதாவது சந்தஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. சந்தஸ்ன்னு சொன்னால் அந்த இப்போ காயத்ரி சந்தஸ்ன்னு தானே சொல்கிறோம். ஸோ சாவித்திரி தேவியை பற்றி இங்கே சொல்ல வர. ஸோ சாவித்திரி தேவிகிட்டருந்து அந்த காயத்ரி சந்தஸே வருது. ஸோ அந்த சந்தஸுக்கும் அதிபதியாக இருக்கா அவள், அதிஷ்டாத்திரி தேவியாக இருக்கா. சந்தியாவந்தன மந்திரானா, சந்தியாவந்தனத்துக்குள்ள மந்திரங்களில் இருக்கிறாள் இல்லையா. ஓம்பு போசகன்னு ஆரம்பிக்க சொல்கிற ஸ்லோகம் எல்லாம் வந்து அந்த காயத்ரி தேவியை பற்றி சொல்கிறோம். அதுக்கு அதிஷ்டாத்திரி தேவி யாருன்னா சாவித்திரி தேவி. தந்திரானாம், தந்திரங்கிறது விஸ்தாரமாக ரட்சிக்கக்கூடியது தந்திரங்கள்னு சொல்கிறது. அதாவது குண்டலினி சக்தி அடக்கம், யோகம், மந்திரம், பக்தி யோகம், எல்லா யோகங்களும் அந்த குண்டலினி சக்தி வரைக்கும் எல்லாமே தந்திரத்துக்கு கீழே வந்துடுது. அது விஸ்தாரமாக நம்மளை ரட்சிக்கக்கூடியது எதுவுமே தந்திரம். ஸோ தந்திரம், இந்த 3வது போட்டால் தந்திரம்னு சோம்பல் அர்த்தம். தந்திரம்னு சொன்னால்
மந்திரங்கள் எது நம்மளே விஸ்தாரமாக ரட்சிக்கிறதோ அது தந்திரம்னு பேர். ஸோ அப்படி தந்திரங்களுக்கெல்லாம் விசக்ஷணான்னு ஷீஸ் அதிஷ்டாத்ரி தேவி அல்லது ரொம்ப அறிவு சார்ந்தவள், ஸ்கில்ஃபுல்லாக இருக்கக்கூடியவள், சாமர்த்தியமுடையவள். யார்? சாவித்திரி தேவி. மாதா சதுர்ணாம் வர்ணானாம் வேத அங்கானாம் ச தம்தசாம் சத்யா வந்தன மந்த்ராணாம் தந்த்ராணாம் ச விசக்ஷணாம். Radhika ma'am, can you take over? द्विजाति जाति रूपा च जपरूपा तपस्विनी ब्रह्मण्य तेजो रूपा च सर्वसंस्कार रूपिणी. ஸோ द्विजातिன்னு இருபிறப்பாளர்கள் பிராமணர்கள் அர்த்தம். द्विजातिன்னா 2 பிறவி உண்டு. அப்படிப்பட்ட பிராமணோத்தமர்கள ஜாதி ரூபா, ஏன்னா இவர்களுக்கு தான் உரித்தானவள். பிராமணர்கள் தான் இந்த காயத்ரி ஜபிக்கிறதுக்கு அதிகாரம் அவளுக்கு தான் இருக்குது. அதனால அவர்களுடைய ஜாதியில் இருக்கக்கூடியவளாக அந்த ரூபத்தோடு இருக்கா. ஜபரூபா, ஜபமாக காயத்ரி மந்திரமாக ஜபிக்கக்கூடியவளாக. தபஸ்வினி, அதனால கிடைக்கக்கூடியது தபஸ். இண்டிவிஜுவலாக அப்படியே மோட்சம் வரைக்கும் கொண்டு போகிறது. இந்த காயத்ரி ஜபிக்காமல் வேற எந்த மந்திரமும் படிக்க போகிறதில்லை. பாக்கி எது செய்தாலுமே பலன் கிடையாதுன்னு விடுறான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரூபமாக இந்த சாவித்திரி அவள் இடத்துல இருக்கா, பிராமணோத்தமில் இருக்கிறான். பிரம்மண்ய தேஜோ ரூபா, அந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கு இல்லையா, அவளை பார்த்தாலே காயத்ரி மந்திரம் சொல்கிறவன்னா அவன் மூஞ்சி தெரியும். அவன் சொல்லாதவனோட மூஞ்சி பேச அடிச்சு கொடுக்கும், அதுவும் தெரிஞ்சு போயிடும். ஸோ காயத்ரி ஜபிக்கிறவருடைய தேஜஸ் வடிவம் யாருன்னு பார்த்தா இவள் தேவி. அந்த தேவி அந்த ரூபமாக அவர்களிடத்தில் இருக்கிறாள். சர்வ சம்ஸ்கார ரூபிணி. சம்ஸ்காரம் சொன்னான்னு இது நம்மளுடைய சம்ஸ்கிருதி. என்னென்னா சம்ஸ்கிருதி உண்டோ 16 சம்ஸ்காரங்கள் இருக்கு. பிறவியில் ஆரம்பிக்கிறது, கர்ப்பாதானத்தில் ஆரம்பிக்கிறோம், சீமந்தம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒருத்தன் பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. இரவு கடைசியில் வருது சாகிறது. இந்த சாகிறது வரைக்கும், கர்ப்பாதானத்திலேருந்து சாகிறது வரைக்கும் உள்ள சம்ஸ்காரங்கள் எல்லாமே இந்த காயத்ரி தேவி அதிஷ்டாத்ரி தேவியாக இருக்கிறாள். மந்திர ரூபமாக எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறார். जाति रूपा च जपरूपा तपस्विनी ब्रह्मण्य तेजो रूपा च सर्वसंस्कार रूपिणी. पवित्र रूपा सावित्री गायत्री ब्रह्मणः प्रिया तीर्थानि यस्याः संस्पर्शं वाञ्छन्ति हि आत्मशुद्धये. ஸோ பவித்திரமான ரூபம், ரொம்ப பவித்திரம் இல்லையா காயத்ரி மந்திரம். அவ்வளோ பவித்திரமான ஒரு மந்திரம். சாவித்திரி அப்படி தேவி இருக்கா. காயத்ரி பிரம்மணக பிரியா, காயத்ரியாக காயத்ரி மந்திர வடிவில் இருக்கா. பிரம்மணக பிரியா, பிரம்மாவுடைய இல்லையா, பிரம்மாவுடைய ஒய்ஃபா சாவித்திரி இருக்காளே. அங்கே காயத்ரி தேவி அங்கே நம்ம புஷ்கரில் போனால் பார்க்கலாமே, காயத்ரி கூட இருக்க. ஸோ பிரம்மண பிரியா, பிரம்மாவுக்கு பிரியமானவள். யஸ்யாக சம்ஸ்பர்ஷம், எவளுடைய அந்த சம்ஸ்பர்ஷம்னு என்னது, எவளை தொடுவது என்னது, அவளை அனுசரிப்பதால் தீர்த்தங்கள் எல்லாமே ரொம்ப விரும்புறது. ஸோ என்ன அர்த்தம், அங்கே தீர்த்த கஷேத்திரத்துக்கு எங்கே போனாலும் காயத்ரி ஜபிக்கணும். அதை ஜபிச்சு தர்ப்பணம் கொடுக்கணும், எல்லாம் இருக்கே தீர்த்த கஷேத்திரத்துக்கு. ஸோ தீர்த்தங்கள் எல்லாமே இந்த காயத்ரியை விரும்புகிறார்கள். சாவித்திரி தேவி தன்னோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறது. ஆத்மசுத்தையை தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சாவித்திரி தேவியை தீர்த்தங்களுமே விரும்புகிறது. पवित्र रूपा सावित्री गायत्री ब्रह्मणः प्रिया तीर्थानि यस्याः संस्पर्शं वाञ्छन्ति हि आत्मशुद्धये. शुद्ध स्फटिक संकाशा शुद्ध सत्वस्वरूपिणी परमानंद रूपा च परमा च सनातनी. ஸோ சுத்த ஸ்படிக சங்காசம், ஸ்படிகம் போல கலர், விளையாடுன இருப்பா போட்டுருக்கு, ஸ்படிகம் மாதிரி கலரில் இருக்கா. சுத்த சத்துவஸ்வரூபிணி, சத்துவரூபம் தான், எல்லாருக்குமே சத்துவஸ்வரூபிணி தான். ஸோ அப்படி குணத்தோடு கூடியவளாக சத்துவரூபமாக. பரமானந்த ரூபா, எப்பொழுதும் ஆனந்தம். காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறோம் வச்சு ஆனந்தம் தான் அது. ஸோ அப்படி சாவித்திரியாகப்பட்டவள் ஆனந்தத்தை கொடுப்பவளாக, பரமா மிகவும் உயர்ந்தவளாக, சனாதன வடிவமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அந்த சாவித்திரி தேவி. பரபிரம்ம स्वरूपा च निर्वाणपददायिनी ब्रह्मतेजोमयी शक्तिः तद् अधिष्ठातृ देवता. ஸோ பரபிரம்ம ஸ்வரூபா, பரபிரம்மத்தோடே ஸ்வரூபம்,
கிருஷ்ணஸ்வரூபமே தான் அவள் எல்லாம் அவள் எல்லாருமே அர்த்தாங்கினியாக மூல பிரகிருதியை வச்சுட்டார் பகவான். அதனால பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாள். நிர்வாணங்கிறது வைகுண்டம், அல்லது இப்போ வைகுண்டம் சொல்கிறது, நிர்வாணங்கிறது இப்போ கிருஷ்ணலோகம் கோலோகம்னு சொல்லிடலாம். ஸோ முக்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஸோ அந்த முக்தியை தரக்கூடியவள் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தால் நேர மோட்சம்தான். ஸோ அதை கொடுக்கக்கூடியவள். பிரம்ம தேஜோமயி, பிரம்ம தேஜஸோடு கூடியவள். ஸோ சக்தி, அவருடைய சக்தியாக. தது அதிஷ்டாத்ரு தேவதா, ஸோ அவருடைய சக்திக்கு ஆதார தேவியாக. ஸோ சக்தி இல்லையா சிவம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சக்தி இல்லாட்டனா, இந்த மூல பிரகிருதியாகப்பட்ட சக்தி இல்லாட்டா கிருஷ்ணருக்கு கூட சக்தி கிடையாது. ஸோ அதனால அவருடைய அதிஷ்டான தேவதையாக இந்த சாவித்திரி இருக்கிறாள். परब्रह्मस्वरूपा च निर्वाणपददायिनी ब्रह्मतेजोमयी शक्तिः तद् अधिष्ठातृदेवता. यत्पादरजसा पूतं जगत्सर्वं च नारद देवी चतुर्थी कथिता पञ्चमीं वर्णयामि ते. ஸோ எவளுடைய பாதரஜஸ், அவளுடைய காலடி தூசி, அந்த பாத தூளியினால் உலகம் முழுவதுமே புனிதப்படுகிறது. ஸோ அதனால தானே உலகக்ஷேமத்துக்கு தான் அந்த காயத்ரி ஜபிக்கிறா. இண்டிவிஜுவல் ஜபிக்கிறது வேறு, ஆனால் எல்லாரும் கூட சேர்ந்து அந்த குரூப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லோரும் ஜபிக்கிறா. எதுக்கு? லோகக்ஷேமம். அதனால ஜெகத் சர்வம் பூதம், ஜெகத் சர்வம் எல்லாமே, உலகம் எல்லாமே பூதம்னா புனிதப்படும். நாரதரே கேளு, 4வது தேவியை சொல்லிட்டேன், சதுர்த்தி தேவி கதிதா சொல்லிவிட்டேன். இப்போ 5வது பஞ்சமீம் வர்ணயாமி, 5வது தேவியை நான் வர்ணிக்கிறேன் கேளு. இப்போதான் ராதா வரா. पादरजसा पूतं जगत्सर्वं च नारद देवी चतुर्थी कथिता पञ्चमीं वर्णयामि ते. पंचप्राण अधिदेवीया पंचप्राणस्वरूपिणी प्राण अधिक प्रियतमा सर्वाभ्य सुंदरी परा. ஸோ 5 பிராணன்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள். நம்முடைய பிராணன் இயங்கிறதுக்கே காரணம் எல்லாமே தேவிதான், ராதை தான்றாருங்க, பின்னாடி வருது. ஸோ பஞ்ச பிராணஸ்வரூபிணி, 5 பிராண வடிவினலாக இருக்கிறாள். ஸோ பகவானுடைய பிராண சக்தியாக இவளே இருக்கிறாள். பிராண அதிக பிரியதமா, கிருஷ்ணருக்கு பிராணனை விட பிடித்தமானவளாக இருக்கிறாள். ஸோ தன்னுடைய பிராணனை விட ராதை அவருக்கு பிடிக்கும். சர்வாபியக, எல்லாரையும் விட, மற்ற 4 பேரையும் விட பராசுந்தரி, ரொம்ப அழகு. அப்படி அழகியாக இந்த ராதை இருக்கிறாள். பஞ்சப்ராண அதிதேவியா பஞ்சப்ராணஸ்வரூபிணி பிராண அதிக பிரியதமா சர்வாபிய சுந்தரி பரா. सर्वयुक्ता च सौभाग्य मानिनी गौरवान्विता वामांग अर्धस्वरूपा च गुणेन तेजसा समा. சர்வயுக்தான எல்லாம் கூடியவள் அப்படின்னு அர்த்தம். எல்லா குணங்களோடு சேர்ந்தவள்னு எடுக்கணும். எல்லா குணங்களோடு கூடியவள். சௌபாகியமானினி, அதாவது நான் என்னுடைய சௌபாகியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு கர்வம். இதெல்லாம் ஒரு பெண்களுக்கே, ஒரு இல்லத்தரசிகளுக்கே உள்ள அந்த சௌந்தீரியம் சொல்லுவாள். அந்த ஒரு கர்வம், நான் எப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியத்தோடு இந்த ஏற்கிறேன், இந்த வீட்டை ஏற்கிறேன் அப்படிங்கிற ஒரு சௌந்தீரிய கௌரவம் மாதிரி அந்த சௌபாகியத்தோடு கூடிய அந்த கர்வத்தோடு இருப்பாள். கௌரவ அன்விதா, அந்த கௌரவத்தோடு இருக்கக்கூடியவள். வாமாங்க அர்த்தஸ்வரூபா, பகவானுடைய கிருஷ்ணனுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவள் அர்த்தஸ்வரூபா, அந்த ஸ்வரூபமே அவள்தான். குணேன தேஜசா சமா, குணங்களாலும் தேஜசாலும் பகவானுக்கு சமமானவள். சமா, அவருக்கு பரமாத்மாவுக்கு சமமானவளாக இருக்கிறாள் ராதா. சர்வயுக்தா ச சௌபாக்ய மானினி கௌரவான்விதா வாமாங்க அர்த்தஸ்வரூபா ச குணேன தேஜசா சமா. பர அவராசார பூதா பரம ஆத்யா சநாதனி பரமானந்த ரூபா ச தன்யா மான்யா ச பூஜிதா. ஸோ பர அவர எல்லாம் மேலு கீழ். ஸோ மேலான உயர்ந்த ஒரு சிருஷ்டி, கீழான சிருஷ்டி, எல்லாத்துக்கும் சாரபூதமாக. அப்போ எல்லாருக்குள்ளேயும் உள்ள சாரம் என்னன்னு பார்த்தா, ஏன்னா பிராணம் தான் சாரம். பிராணம் எடுத்தோன்னா யார் இருக்கா? யாருமே கிடையாது. ஸோ அதனால பிராணனாக சாரமாக இருக்கக்கூடியவள். பரமாத்யா, எல்லாருக்கும் மூத்தவளாக, முதன்மையானவளாக, சனாதனமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவளாக. பரம ஆனந்த ரூபா, ஆனந்தத்தை கொடுப்பவள். எல்லாருக்குள்ளே இருந்து கோபர்களோ கோபியர்களோ யசோதைக்கோ அப்படியே உள்ளுக்குள்ளே ஆனந்தம்ங்கிறது, கிருஷ்ணர் வெளியில் ஆனந்தம் கொடுத்தாருன்னா உள்ளுக்குள்ளே ஆனந்த ரூபியாகவே அவள் தான் ராதை குடிகொண்டிருக்கா. தன்யா, தன்யானது தன்யமானவள்.
மான்யா எல்லாராலும் கௌரவத்துக்கு உரியவள், பூஜிதா பூஜைக்குரியவளாக இருக்கிறாள் ராதை. பர அபரா சாரபூதா பரமாத்யா சனாதனி பரமானந்த ரூபாச்ச தன்யா மான்யா ச பூஜிதா. ராசக்ரீடா அதிதேவி ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரமாத்மனः ராசமண்டல சம்பூதா ராசமண்டல மண்டிதா. ஸோ ராசக்ரீடைக்கு அதிதேவி அதிஷ்டான தேவி யாருன்னு பார்த்தா ராதை. ஸோ ராதை தான் ஜீவன், பரமாத்மா கிருஷ்ணர். அந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஐக்கியப்படுறது தான் ராசக்ரீடைன்னு சொல்லிருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த ராசக்ரீடைக்கு அதிதேவி யாருன்னா இவள் தான், ராதை தான். ஸ்ரீகிருஷ்ணசிய பரமாத்மனக பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராசக்ரீடைக்கு சாரமாக இருப்பவள். ராசமண்டல சம்பூதா ராசமண்டலத்தில் தோன்றியவள். ஸோ ராசமண்டலங்கிறது என்னது? அந்த கோலோகம், இந்த கோலோகத்தில் ஏற்பட்டவள் தான். கோலோகத்தில் அவள் ராசமண்டலத்தில் அவள் ஏற்பட்டாள். ஸோ இதை பற்றி இந்த ராசமண்டலம் பின்னாடி இன்னும் வருது, ஷார்ட்லி வருது. ஒன்றும் பெரிய விஷயம் வித்தியாசம் கிடையாது. கோலோகம் இருக்குது, அங்கே கோபர்கள் வரா, கோபியர்கள் வரா. இப்போ நம்ம பிருந்தாவனத்தில் ராசக்கிரீடை நடந்தது சொல்கிறோமே, பிருந்தாவனங்கிறது வேறு எதுவும் இல்லை, இந்த ராசமண்டலம் தான். அதனால தான் அந்த பிருந்தாவனத்துக்கு அந்த டான்ஸ் ஆடின இடத்துக்கு யாரும் போகப்படாதுன்னு சொல்கிறா. ஏன்னா அந்த இடமே ராசமண்டலத்தை ஆக்கிடுறாரு, எல்லாரும் ராசமண்டலத்துக்கு கூட்டின்னு போய்டுறாரு. இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர், இங்கே இல்லை, இங்கே நடக்கலையது பூமியில். அந்த இடமே ராசமண்டலம் ஆயிடுறது. அங்கே எல்லாரையும் அழிச்சிட்டு போய் கோபியரோடு ராசமண்டல கிரீடை அங்கே ராசமண்டலத்தில் நடக்கிறது, விச் இஸ் இன் கோலோகம். அந்த கோலோகத்தில் நடக்கக்கூடிய ராசமண்டலத்தை இங்கே காட்டியிருக்கார் பகவான் கோபியர்களுக்கு. அதனால தான் கோபியர் நடந்த அந்த டான்ஸை நம்ம அந்த போடுற இடத்துல அதே அவாய்டு இல்லையா, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவள் ராசமண்டல மண்டிதா. மண்டலம்னா அலங்காரம், ராசமண்டலத்துக்கே அலங்காரம் செய்தவளாக இருக்கிறாள். ராசக்ரீடா அதிதேவி ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரமாத்மனः ராசமண்டல சம்பூதா ராசமண்டல மண்டிதா. ராசேஸ்வரி சுரசிகா ராச ஆவாச நிவாசினி கோலோகவாசினி தேவி கோபி வேஷ விதாயிகா. ராசேஸ்வரி, ராசேஸ்வரி ராசம் ரசோவை சகான்றோம். கிருஷ்ணரை சொல்லும்போது ரசோவை சக, ரசமே அவர் தான்றோம். ஸோ அந்த ரசத்தோடு ஈஸ்வரி யார்? ராசேஸ்வரி. அந்த ராதையாகப்பட்டவள் ராசேஸ்வரியாக. சூரசிகா, ரசிகத்தன்மை வேணும் இல்லையா. ராசம் ஆடுறது பாடுறது அது ஒரு பக்கம், அதை ரசித்து ஆடுறது ஒரு பக்கம். ஸோ ரசிகத்தன்மையோடு கூடியவள். ராச ஆவாச நிவாசினி, ரசரூபமாகவே இருக்கக்கூடியவள். ரசத்திலிருந்து வரக்கூடியது ராசம். ஸோ ரசத்தோடு கூடிய அந்த ராச ரூபமாகவே அவள் இருக்கிறாள். கோலோக வாசினி, கோலோகத்தில் ஏற்பட்டவள் அந்த தேவி. கோபி வேஷ விதாயிகா, அவளே கோபி வேஷத்தில் அவதாரம் எடுத்து கோபி வேஷத்தில் வந்தவள். ராசேஸ்வரி சுரசிகா ராச ஆவாச நிவாசினி கோலோகவாசினி தேவி கோபி வேஷ விதாயிகா. பரம ஆஹ்லாத ரூபாச்ச சந்தோஷ ஹர்ஷ ரூபிணி நிர்குணாச்ச நிராகாரா நிர்லிப்த ஆத்மஸ்வரூபிணி. ஓகே, பரம ஆஹ்லாத ரூபானது ஆஹ்லாதம். ஒரு ராசக்கிரீடையிலானே என்னது அதிகமான சந்தோஷம் இல்லையா. அப்படி ஆஹ்லாதம் பேரானந்தம்னு அர்த்தம். அப்படி பேரானந்த ரூபமாக இருக்கக்கூடியவள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவள். ஹர்ஷ ரூபிணி, எப்பொழுதுமே சிரிப்பு ஆனந்தத்தோட ரூபமாகவே அவள் இருக்கிறாள். நிர்குணா, குணங்களுக்கு அப்பாற்பட்டவள், குணங்களால் அவளை அடக்க முடியாது, குணங்களை தாண்டியவள். நிராகாரா, உருவம் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் அன்புன்னு இருக்கு இல்லையா, அந்த அன்பு தான் ராதைன்றா. ஸோ இது வினய்ங்கிறவர் பேசியிருக்கார், லெக்சர் கொடுத்துருக்கார். ராதாவை பற்றி 2 எபிசோடு இருக்குது, அதை கொஞ்சம் கேளுங்க. ராதையை பற்றி தெரியறதுக்கு வினய்னு போடுங்க. அதை கேட்டால் தெரியும். ராதாங்கிறது என்னன்னு கேட்டால் இட்ஸ் அ ராதா தத்துவம். இட் இஸ் நோ படி லைக் ராதா. அது நிராகாரான்னு சொல்லிட்டாருங்க. ஆகாரமே கிடையாது, உருவமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த பிரேமம், அந்த அன்பு, ஓரத்துக்குள்ளே காதலாக பரிணமிக்கிறது, ஓரத்துக்குள்ளே தாயோட அன்பாக பரிணமிக்கிறது, இதெல்லாம் ராதா தத்துவம்னே சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி நிர்லிப்த ஆத்மஸ்வரூபிணி, எந்த பற்றும் கிடையாது, ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள். ஸோ ஆத்மாவுடைய ஸ்வரூபமே அவள். ஸோ ஜீவர்களோடு இருக்கக்கூடியது ஜீவாத்மா, கிருஷ்ணரோடு இருக்கக்கூடியது பரமாத்மா ஸ்வரூபமாகவே அவள் இருக்கக்கூடியவள். நிர்லிப்த, நோ அட்டாச்மெண்ட், நோ பற்று.
परम आह्लाद रूपा च संतोष हर्ष रूपिणी निर्गुणा च निराकारा निर्लिप्त आत्मस्वरूपिणी सर्वं जगदम्बार्पणमस्तु।